ஹாய் டச்சுக்குட்டீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நம்புகிறேன். நான் தாங்க ஃபேரிகள். நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ஜின்காக ஒரு ஒன் ஷாட் தான்டா. இது வந்து புதுசுன்னு சொல்கிறது ரீஅப்லோட்னே சொல்லலாம். ரீஅப்லோட் என்ன அந்த வாய்ஸ் ஓவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது எப்படி இருக்கும்னா, அது வந்து ரெண்டுமே டாப்புக்கும் சரி பாட்டமுக்கும் சரி ஒரே வாய்ஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் வாய்ஸ் ஓவரும் கொஞ்சம் திக்காமல் பேசுவேன், அதுதான். மற்றபடி ஒரே கான்செப்ட். நான் பழைய சேனலில் போட்டு தான், நீங்கள் வேணால் பாருங்கன்னா பார்த்துக்கோங்க, அதில் இருக்கும். ஸோ வந்து வீடியோக்குள்ளே பார்த்துக்கணும். சின்ன இன்ட்ரோ தாண்டா. என்னென்னா வந்து நம்ஜின் வந்து ஒரு பெரிய மாஃபியா. ஜின் வந்து அவனோட ஒய்ஃபு ப்ளஸ் ஒரு குட்டி குழந்தை இருக்கும். அந்த குட்டி குழந்தை வந்து ஒரு பொண்ணு, ஜூனா பேர். ஓகேங்களா? ஐ திங்க் இது போதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன வாங்கி தானே பேக்ரவுண்ட் சத்தம் மாறிச்சுன்னா ஏன் அவசியம் வந்தான்னு சொல்லி சாரிடா. அண்ட் இது வந்து 18+ கண்டென்ட், ஸோ எக்ஸெப்ட் மஸ்டா. ஸோ இது வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் நைட் டைம். ஓகேங்களா? ஒரு மிட் நைட் டைம் இல்லை ஒரு 11 o'clock இருக்கும், 11:30 சம்திங் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு பர்சன் அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம நம்ஜின் தான். இப்போ அவங்க வந்தோடனே, நம்ஜின் வந்தோடனே அங்கே வந்து ஜின் அண்ட் வந்து குட்டி பாப்பா அவள் கையில் இருக்குது. அது வந்து அப்படியே ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருக்குங்க. லைக் எப்படி சொல்ல, அந்த ஜூனாவும் சரி ஜின்னும் சரி ரொம்ப ரெடியாக அழகாக ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அது கவுச்சில் உட்காந்து தூங்கிட்டாங்க. இங்கே வந்து நம்ஜின் தான் லேட்டாக வந்துட்டோமோ. ஜின் 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 அப்படின்னு சொல்ல, இங்கே ஜின் வந்துட்டியா? என்னைக்கும் லேட்டா? இல்லை சாரி ஜின், இது எதுவும் பேசுவேன், குழந்தை தூங்கியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஜூனாவை தூக்கிட்டு அப்படியே ரூம் கூடி போயிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்லாம் கட்டி விட்டு நார்மலாக ஒரு கம்ஃபர்ட்டாக நைட் வேர் போட்டு விட்றா. அவன் வந்து அப்படியே அந்த ஜூனாக்கு போட்டுட்டு அப்படியே வந்து அந்த பெட்டில் போட்டு படுக்க வச்சுட்டு வெளில வரான். வெளில வந்துட்டு இங்கே நம்ஜின், ஜின் ஜின் நெல்லு ஜின், சாரி என்ன சாரி? என்ன சாரின்னு கேட்குறேன். எவ்வளோ நம்ம பாப்பா வெயிட் பண்ணிச்சு தெரியுமா? அப்பா எங்கேன்னு கேட்டுகிட்டே இருந்தா. நான் என்ன சொல்லுது? நீ சீக்கிரமாக வரேன்னு தானே சொன்னேன், இன்றைக்கி சீக்கிரமாக வந்து வெளில போகலான்னு தானே சொன்னேன். சாரி ஜின், ஒரு மீட்டிங், அதான் கொஞ்சம் லேட் ஆச்சு. இது கொஞ்சமான்னு கேட்டேன். 6 மணி வரேன்னாடா, பார் 11:30 ஆகிடுச்சு. என்கிட்ட பேச ஜின். அவெல்லாம் கேட்கும் போதே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா? அப்பா எங்கன்னு நான் என்னன்னு சொல்லுவேன். ஏதோ பண்ணு போ, ஆனால் நீ அவகிட்ட நிறைய ப்ராமிஸ் கொடுக்குற. அவகிட்ட ப்ராமிஸ் கொடுத்து அதுவும் உடச்சிட்ற, அது நிறைவேற்றவும் மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தயாச்சும் அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுறா. அப்போயாச்சும் அவன் உன் அப்பா என்னாச்சும் மதிப்பா. அந்த ப்ராமிஸே நீ பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்க. எப்போ பார்த்தாலும் அவளும் எவ்வளோ தான் கெஞ்சுப்பா, வெளில போகலான்னு தானே கேட்குறா. உன் சுத்த எது கேட்குறா? எப்படியோ பண்ண நம்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிச்சன் போகிறான். இங்கே வந்து நம்ஜின் அப்படியே அவனை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான், பேக் ஹேக் பண்ணுறான். சாரி ஜின், ரொம்ப சாரி, அது கொஞ்சம் தான் லேட் ஆகிடுச்சு. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் கேன்சல் பண்ணுறதுக்கு, அது கேன்சல் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல வந்துடுச்சு. அதான் ப்ளீஸ் சாரி ஜின், ப்ளீஸ். என்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ஜின், என்னை விட. அவகிட்ட வேணால் எவ்வளோ வேணால் சொல்லு, அவள் மடிச்சா எனக்கு ஓகே தான். அதே மாதிரி நானும் எத்தனை தடவை கேட்டிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக வேணாம், இதுக்கு தான் கல்யாணம் அதுக்கப்புறம் மாஃபியா ஆகாதுன்னு, வேணாம் இதை விட்டுருன்னு கேட்குறியா? காலை சீக்கிரமாக கிளம்பிடுது, நைட்டு லேட்டாக வேறு வேணுது. கடைசியில் ஜூனா ஒன்று மறந்துடுவாங்க, எனக்கே பயம் வருது. முன்ன மாதிரி இல்லை நம்ஜின், நீ எப்போவுமே எனக்கு கேர் பண்ணிப்பேன், எப்போவுமே. சரி, இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னை மதிக்க கூட மாட்டேங்கிறேன். கால் பண்ணால் அட்டன் பண்ணது கிடையாது. இங்கே
உடம்பு சரியில்லைன்னா இதை பார்த்துக்கோ வா அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கும் வர்றது கிடையாது. எப்படியோ பண்ணு, என்னை விட ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ஜுன் அப்படியே தள்ளி விட்டுட்டு அவன் வந்து கிச்சனில் போய் ஹாட் வாட்டர் குடிக்கிறான். ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்க போயிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மண்டே தான், நேற்று தான் சண்டே. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே இங்கே வந்து நம்ஜுன் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு, அழகாக மீன்ஸ் நல்லா கொட்டு சூடெலாம் போட்டுட்டு அவன் வந்து அவன் ஒர்க்குக்காக கிளம்பிருக்கான். இப்போ இங்கே ஜூனா எழுந்துட்டு அவன் வந்து கிச்சன் பக்கம் போகிறான். அம்மா 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 என்ன அப்பா எங்கம்மா? ரூமில் தான் இருப்பார், போ. வரட்டும் வரட்டும், நான் என்ன சொன்னேன், என்னை கூட்டிகிட்டு போகலன்னு தான் சொன்னேன், அது என்ன கூட்டிகிட்டு போகவே இல்லை. அது உங்கள் அப்பா கிட்ட கேள்வி, போ. வரட்டும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்பிச்சுட்டு வந்துடுறான். ஜென் என் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்பா சொல்கிறா. அப்பா நீ என்ன சொன்ன, நேற்று கூட்டி பிறந்தேன்னு சொன்னேன், இப்போ நான் ஸ்கூலுக்கே கிளம்ப போகிறேன். ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? இங்கே வந்து நம்ஜுன் அப்படியே முட்டி போடுறான். இது சமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைக்கும் அவனுக்கும் சரி முட்டி போட்டு, சாரி பாப்பா, கொஞ்சம் வேலை இருக்குடா, நம்ம நெக்ஸ்ட் டைம் போகலாம் சரியா? நெக்ஸ்ட் டே ப்ராமிஸ். போப்பா, எப்போ பார்த்தாலும் இதான் சொல்கிறீங்க, நான் இந்த மாதிரி உங்களை நம்ப போகிறதில்ல. இங்கே பாரு ஜோனா, என் நம்புறேன்ல, நான் வரேன். சாட்டர்டே போகலாம் சரியா? சாட்டர்டே சண்டே 2 நாள் வேலை போகலாம் சரியா? ப்ராமிஸ் சரியா? சரி. எங்கள் அர்ஜுன் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடுங்கன்னா சாப்பிடுங்க. இங்கே நம்ஜுன் அப்படியே அந்த ஜின்கிட்ட போகிறான். ஜின்னு பேக் பண்ணிட்டு அப்படியே வந்து சொல்கிறான், ஜின் கொஞ்சம் பேசியா, ஏன் இப்படி பண்ணுறான், என்னத்த பேச சொல்கிறான், இப்போ ப்ராமிஸ் பண்ணியே அது நிறைவேற்றுவியா? அது தெரியாது, கொஞ்சம் இங்கே பார், எனக்கு தெரியும் என்ன நடக்குது, நல்லாவே தெரியும். கடைசியில் நான் தான் அவளை கூட்டிகிட்டு போகணும், நல்லாவே தெரியும். என்கிட்ட பேசாமல் இங்கே கிளம்பிடு, நானே சமூகத்தில் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹக் பண்ணத்தை நிறுத்து நம்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்து அது திருப்பியும் குக்கிங் பண்ணேன். லைக் அது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கான். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு ஜூனாக்கு லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கான். எங்கள் வந்து ஜூனா போய் ரெடி ஆகப்போ, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, பஸ் வந்துடும், போ. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜூனா கிளம்பிடுறா. இங்கே வந்து நம்ஜுன் சரி நானும் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிக்கல அப்படியே ஒரு குயிக் கிஸ் கொடுத்துட்டு அப்படியே அங்கே வந்து ஓடிடுறேன். நம்ஜுன் இது ஒன்றும் குறைச்சல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே அவன் லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கான். இங்கே வந்து நம்ஜுன் அப்படியே ஒர்க்கு கிளம்பிடுறான். இப்போ அப்படியே வந்து ஆஃப்டர்நூன் ஆகுது. ஜின் நிறைய தடவை கால் பண்ணுறேன் நம்ஜுனுக்கு, எடுக்கவே இல்லை. இங்கே வந்து கடைசியாக ஒரு கால் வருது நம்ஜுனுக்கு. மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருந்தப்பா. இங்கே அப்படியே வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விளாந்து, நான் தான் கால் எடுக்கலைண்ணா, எதுக்கு கால் பண்ணி எனக்கு திருப்பியும், நான் இங்கே செம்ம கண்ணில் இருக்கேன், ஏற்கனவே மீட்டிங்கில் இருக்கேன்னு தெரியுங்களே, நான் தான் ஒர்க்கு வந்திருக்கேன். நம்ஜுன் கத்தாத, நான் ஃபஸ்ட்டு சொல்லத்தை கேளு. இங்கே நம்ஜுன் என்னத்தை கேட்கணும், நாங்கள் தான் மீட்டிங்கில் இருக்கேன்னு தெரியுங்களே, ஒர்க்கில் வந்து கால் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விவஸ்தை இல்லை, எத்தனை தடவை கால் பண்ணுவேன். நம்ஜுன் ஃபஸ்ட்டு கேளுன்றல. ஜூனாக்கு ஃபீவர், அவன் ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு, அதை கால் பண்ணதுக்கு தான், அது சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன், வேறு எதுக்கும் இல்லை. அவ்வளோதான், பாய். எங்கள் நம்ஜனுக்கு ஒரு கில்ட்டு வருது. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே அந்த திருப்பி மீட்டிங் போயிடறான். ஆனால் மீட்டிங் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஃபுல்லாக ஜின்னும் ஜூனாக்கும் அப்படியே மைண்ட் ஓடி இருக்குது. இப்போ இங்கே இந்த பக்கம் சின்ன பார்த்தோன்னா அங்கே வந்து
கையில் குழந்தை வச்சுருந்தான். அவளுக்கு செம்மையாக ஃபீவர் இருக்குது. இங்கே ஜிம் பக்கத்தில் ஜிம்மன் தான் இருக்கான். இங்கே வந்து ஜிம்மன் என்ன எடுக்கலையா? எடுத்தான். வழக்கம் போல் கத்தணும். சரி விடு, அவன் அப்படி தானே பண்ணுவான். இவன் எனக்கு தான் திருந்த போகிறான்னு தெரியலண்ணா. ஜிம்மன் முன்ன மாதிரி இல்லவே இல்லை, கத்திக்கிட்டே இருக்கான். இதுக்கு தான் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் மாஃபியா வேணும், குழந்தை பத்திரிக்கப்புறம் மாஃபியா வேணான்னு கேட்கவே மாட்டேங்கிறான். எவ்வளோ கடைசியில் நான் பண்ணாத தப்பு எனக்கு திட்டு வர. இவங்க இந்த பொண்ணுக்கு அப்பன் தானே இவன். ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணுமா இல்லையா இவளுக்கு இப்படி இருக்குன்னு? ஏன் தான் எனக்கு கட்டிக்கணும் உனக்கு. இங்கே ஜிம்மன் பெரிய வார்த்தைலாம் விடாத, அவன் அப்படி தானே இருப்பான், விடு. அதுக்குன்னு எப்பவுமே இருக்க தேவையில்லையே, எப்பவுமே வா. அவன் அப்படி தான் தெரியும் உனக்கு. சரிவா வீட்டுக்கு போகலாம். டாக்டர் என்ன சொன்னான்? சாதாரண ஃபீவர் தானே. ஏன் டக்குன்னு ஃபீவர் வந்துச்சு? இதெல்லாம் நிறையவே அவ்வளோதான். இவன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான், வரல, அழுதான். அதான் அதனால தான் இருக்கும். சரி ஃபீல் பண்ணாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போகிறாங்க. இப்போ வந்து இங்கே ஜின்னும் அப்படியே அந்த ஜூனாவும் கூட்டிகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஜிம்மன் இருந்துட்டு காஃபி குடிச்சிட்டு ஏதோ நல்லா பேசிட்டு ஏதோ ஜின்னாவும் வாரத்துக்கு வழக்கத்துக்காகவே நிறைய பேசிட்டு ஒரு 2 to 3 hours இருப்பான். ஜின்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஜிம்மன், ஓகேங்களா. இங்கே வந்து ஜிம்மன் தான், சரிண்ணா டைம் ஆச்சு நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரம் எந்திர போனால அட்லீஸ்ட் ஒரு சாப்பிட்டுட்டு போவேன். இல்லை அங்கே ஜங்குக்கு எனக்கு வெயிட் பண்ணி நினைப்பான், நான் போவேன். சரி என்னவோ, உன் புருஷனாச்சு இருப்பானா? கால் பண்ண அட்டன் பண்ணி நான் இந்த மாதிரி கத்தாம. நீ வேறு அவன் காலங்கத்தில் கிளம்பிட்டேன்னா நைட்டு வரது தான் பேசுறது. நம்ம மாஃபியா புருஷனாக கட்டிட்டு வச்சுக்கேன், அவ்வளோதான். வாழ்க்கை முழுக்க இவங்க கூட நம்ம இப்படி தான் இருக்கணும். இது பழகிக்கணும், சரியா? நீலாம் குழந்தை பார்த்தவன், உனக்கு தெரியாதா? சரி என்னவோ போ. ஆனால் நீ சாப்பிட்டு போது ஏதோ நல்லதுன்னு தோணுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லை, ஈவினிங் கூட வரமாட்டாங்க. சரி பாய். பாய், தேங்க்ஸ் ஃபார் ஸ்டேயிங் ஃபார் மீ. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஃபார்மல் ஹேக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வந்து கிளம்பிடுறான். இங்கே வந்து ஜூனாவை பார்க்குறான். ஜூனா ரொம்ப அழகாக தூங்கினுக்கு பக்கத்தில். ஆனால் ஃபீவர் அடிக்குது. உன் அப்பனுக்காக அழுத பார்த்தியா? அதான் நீ மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்க. நீ என்ன கேட்க போகிற? உன் அப்பனை நீ எவ்வளோ நாள் தான் நம்ம புரியத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க. இப்போ நைட் டைம் ஆகுது. நைட்டு ஜூனாவுக்கு வந்து இப்போ ஃபீட் பண்ணியிருக்கான். பிரஸ்ட் மில்க் தான். ஸோ ஃபீட் பண்ணியிருக்கான் ஹாலில். இப்போ இங்கே வந்து நம்ஜூன் சடனாக மெயின் டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே பர்ஸ்ட் ரைட்டு உள்ளே வரான். ஜென் 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 அப்படின்னு கத்த. எது கத்துறான்? கம்முனரு. பாப்பா தூங்கினக்கும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுச்சு. என்ன விஷயம்? அது பாப்பாவுக்கு இப்படி ஆனோடனே தான் அப்படி வந்தேன். எப்போ வரீங்க சார்? இரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அந்த அவன் தொட்டில் போடுவாங்களே அங்கே போட்டுட்டு தொட்டில் தட்டை பெட்லேயே வச்சுட்டு வந்திருக்கான். என் வெளில வந்தோடனே அப்படியே வெளில வந்து கதவை க்ளோஸ் பண்ண. எப்போ வர? எத்து கத்துறேன். எப்போ வர நீ? உனக்கு எப்போ கால் பண்ண? இங்கே பாரு நம்ஜான், உனக்கு என்ன பிஸ்னஸ் வேலை இருந்தால் இப்போவே கிளம்பி ஒரு வாரத்துக்கு என் மூஞ்சில் முடிச்சிடாது. தயவு செஞ்சு இங்கே கிளம்பிடு. சாரி, அது நான் டக்குனு மீட்டிங், ஒரு அர்ஜென்டான மீட்டிங், அதுதான். இல்லை நான் வந்திருப்பேன். நீ கால் பண்ணோன்னே எனக்கு ஓனாகவும் குழந்தைனாகவும் தான் சொல்ல நிறுத்துறியா? எப்போ பார்த்தாலும் அர்ஜென்ட். அப்போ உனக்கு இவ்வளோ பார்த்தா அர்ஜென்ட்டாக தெரியலையா? இல்லை எனக்கு என்ன ஆனா
நான் இங்கே இறந்துட்டேன்னா இந்த கீழே வந்து அதுக்கும் அர்ஜென்ட் மீட்டிங். ஆனால் என் சாவத்துக்கு நீ வரலன்னு சொல்கிறியா? ஆ சொல்லு. இப்போ எதுக்கு தேவையில்லாத பார்த்தெல்லாம் விட்டுனுக்கா? இங்கே பாரு ஜென், நீ நிறுத்து நம்ஜுன், போதும் நிறுத்து. கடைசியில் குழந்தையோடதுவே மறந்துட்டல, குழந்தை ஞாபகமே மறந்துட்டியால? இங்கே ஃபீவர் ஆகிட்டா ஸ்கூல்லேருந்து வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன், ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்கிறேன். அசாண்டா இப்போ குழந்தை அப்போ என்ன நெக்ஸ்ட் என்னையா அப்படின்னு சொன்னதுக்குள்ள எங்கள் நம்ஜன் ஜென்ன ஒரு ஸ்லாப் போட்டுறான். ஜென் போதும் நிறுத்து, நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு மீட்டிங் வந்து. சாரி. இன்னும் அடியா, இன்னும் 2-3 தடவை அடியா, யார் வேணாம்னா. போதும். இதுக்கு மேலே ஒரு நம்பி எந்த எல்லாமே ஏமாற்றம் தான். எதுவுமே நம்பிக்கை வர மாட்டேங்குது. எப்படியோ போ, கடைசியில் இந்த பிஸ்னஸ் தான் ஒன்று அழிக்க போகுது, இந்த மாஃபியா தான் ஒன்று அழிச்சிட போகுது, அது மட்டும் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். நம்ஜனுக்கு ரொம்ப கில்ட்டாகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜின்னு அடித்தது அவனுக்கு நைட்டும் தூக்க வர மாட்டேங்குது, எதுவுமே யோசிக்க வர மாட்டேங்குது. அப்படியே ஸ்டன்னாகி நின்றுக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு சரி ஒன்றும் காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிட்டேன். இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். ஜென் அழுதுன்னுக்கான். ஆனால் லைக் ஒரு வால் பக்கமாக திரும்பி அவன் சைலண்டாக அழுதுன்னுக்கான். இங்கே நம்ஜன் அப்படியே ஸ்லோவாக ஜென்கிட்ட போய், ஜென் சாரி ஜென், சாரி ப்ளீஸ் அழுவாதான். போ, என்னை அடிச்சிட்டல, போ, என்னை அடிச்சிட்டல, எங்கேயோ போ. ஜென் சாரி ஜென் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கமாக திரும்பி அப்படியே நீல் டவுன் பண்ணுறான். அப்படியே அவனோட பாம் பிடிச்சி ரொம்ப 2 கை வச்சு ஹோல்ட் பண்ணுறான். சாரி ஜென், சாரி ப்ளீஸ், சாரி நீ கை விடு, என்னை அடிச்சிட்டல, உன் பிஸ்னஸ்க்காகவும் ஏதோ மாஃபியாக்காகவும் அடிச்சிட்டல, குழந்தை பார்க்க வரல. இப்போ நான் உண்மையாக சொன்னால் உனக்கு அடிக்க தான் தோணுதில்ல. ஃபஸ்ட் டைமாக என்ன கை நீட்டி அடிச்சிருக்க. போ ஜென் இங்கே பா ஜென் விடு, நான் கை விடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறேன் அந்த பக்கம். இப்போ நம்ஜனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ ஜென்னை ஒரே இழுக்கிறான். அப்படியே அவன் மேலே விழுந்துடுறான். கீழே அப்படியே விழுந்துருப்பான். ஆனால் நம்ஜன் பிடிச்சி பேரல் தூக்கி அப்படியே பெட்டில் வச்சு அவன் ரொம்ப க்ளோஸாக எடுத்து வச்சுக்கிறான். சாரி ஜென் ரொம்ப சாரி, அடிச்சிருக்கக்கூடாதான், சாரி ப்ளீஸ் நீ என்ன வேணால் திருப்பி அடைஞ்சிக்கோ ப்ளீஸ், பேசாமல் இருக்காது, சாரி ரியலி சாரி. போ, அடைஞ்சதுக்கப்புறம் சாரி சொல்லலாம், அதுக்கு தான் சொல்கிறேன், திருப்பி அடைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்ல. ஜெனுக்கு கை வருது, ஆனால் மனசு தான் சொல்ல மாட்டேங்குது அடின்னு. அவனுக்கு கஷ்டமாக இருக்கு அவனும் அடிக்க. போகணும் ஜோ அப்படின்னு சொல்ல. இங்கே நம்ஜனுக்கு புரியுது. ஜென் ப்ளீஸ் ப்ளீஸ் பாரு, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணும்னா வெளில போய் படுப்போம், வெளில போய் படு, இங்கே வந்து படுக்காது, போ போகன்றா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஜென்னு என்ன பண்ணுன்னு தெரில. அவனும் போயிடுறான். லைக் நம்ஜன் போயிடுறான். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. சோஃபாவில் தான் படுத்திருப்பான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜென் இங்கே குக் பண்ணியிருக்கான். இங்கே ஜூனா வந்து அவளே ரெடி ஆகிட்டான், கிளம்பினுக்கா. இங்கே நம்ஜன் நேர்ந்துக்கிறான், சுற்றி முற்றி பார்க்குறான். அதுக்கப்புறம் நைட்டு ரிலைஸ் அந்த ரிமெம்பர் வருது, ரிமைண்ட் ஆகுது அவனுக்கு. இப்போ ஜின்னை பார்க்குறான். ஜின் அப்படியே இருக்கான். ஆனால் அவன் அரைஞ்ச சீக்ஸ் இருக்கும்ல, ஸோ அப்படியே ரெடிஷாக இருக்குது. காலையில் வைக்க ரெடிஷாக இருக்குன்னே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதே தெரியல அவனுக்கே. இங்கே நம்ஜன் அப்படியே ஸ்லோவாக போய் அந்த கிச்சன் பக்கத்தில் அந்த என்ட்ரன்ஸுக்கு அந்த வாலில் சாஞ்சிட்டு, ஜின் என்ன வேணும்
ஜென் பேசாமல் இருக்காது ஜென், கஷ்டமாக இருக்கு. ரொம்ப சாரி ஜென், என்கிட்ட பேசாத போ. ஜென் ப்ளீஸ், சாரி 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 ப்ளீஸ் ப்ளீஸ், பேசாமல் இருக்காத, சாரி. பாரு ஜென், ஜென் ஜென் இன்னைக்கு வேணால் லீவ் போட்டு வேணா இருக்கேன் ஜென், பேசாமல் மட்டும் இருக்காத ஜென். ஜென் கஷ்டமாக இருக்கு ஜென். என்ன ஜென் ஜென் ஜென்னு சொல்லி எனக்கா தெரியாமல் எங்கள் அம்மா அப்பா அந்த பேர் வச்சுட்டு இருந்தேன், சீங்கிட்டு கிளம்பு. ஜென் 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 ப்ளீஸ் ஜென். ஜென் என் பாரு ஒரு தடவையாச்சும் பாரு ஜென். ஜென் ஒரே ஒரு தடவை பாரு, இங்கே பாரு. என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். ஜெனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நம்ஜூன் கண்ணில் தண்ணி வருது. ப்ளீஸ் ஜென் ப்ளீஸ், சாரி தெரியாமல் அரைஞ்சிட்டேன். நீ அப்படி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதனால் அரைஞ்சிட்டேன். எப்படி என்ன எப்படி சமாதானப்படுத்தினே தெரில. அது அந்த டைமில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அழிஞ்சிட்டேன். சாரி ஜென். ஏய் இப்போ எதுக்கு நீ அழுற? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என் மேலே தான் தப்பு ஜென், என் மேலே தான் தப்பு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போடுறான். ப்ளீஸ் ஜென் ப்ளீஸ். என்ன பண்ணுறது? ஜூனை வந்து என்ன ஆகுது? ஏந்திரி, அவன் உங்களுக்குள்ள தானே பார்த்தா என்ன? ஏந்திரி ரம்ஜூன், ஏந்திரி ரம்ஜூன், ரம்ஜூன் ஏந்திரி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இங்கே பாரு, உன் மேலே கோவம் தான், அதுக்குன்னு இவ்வளோ தூரம்லாம் இறங்கத்தாகும். இவ்வளோ தூரம் இறங்கணும்னா நான் பண்ண தப்பு தான். என்ன வரேன் என்ன பண்ணேன்? ஏன் சமயம் இருக்காத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். சாரி 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 ரொம்ப சாரி, ரொம்ப ரொம்ப சாரி சாரி அப்படின்னு சொல்லி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். சரி சரி போதும் போதும், சும்மா வந்தானா தப்பு நினச்சிப்பா, நிறுத்த போதும். பரவாயில்ல, அவன் அம்மா கொஞ்சம் தப்பு இல்லை. அப்படியா? இந்த பக்கம் திரும்பியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். அந்த லெஃப்ட் சைடு திரும்புகிறான். அந்த பக்கம் ரொம்ப ரெடிஷாக இருக்கு. ஏன் இப்படி அரைஞ்ச அப்படின்னு சொல்லி அவனே அரைஞ்சிக்கிறாங்க. ஏய் என்ன பண்ணுற நீ? வயிற்று திரும்ப பண்ணாத, எனக்கு கஷ்டமாக இருக்கு. பெரியம்மா இவ்வளோ பெரிய மாஃபியா நீ, குழந்தை தரமாக நடந்துக்காது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன். சரி மன்னிச்சிட்டேன். நீ எப்படி சொன்னா நான் நம்புவேன். என்ன பண்ணா நீ நம்புவேன்? உனக்கு தெரியாதா? இப்போ உனக்கு தேவையா? ப்ளீஸ் நம்புவேன். அப்போ சரி இரு அப்படின்னு சொல்லி லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அது லிப்ஸில் ஒரு கிஸ் கொடுக்குறான். நினச்சிட்டேன், போதுமா? போதும். இங்கே ஜென் ஸ்மைல் பண்ணுறான். ஜெனுக்கு ஸ்மைல் வருது, ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜென் அவன் ஃபேஸ் அப்படி பார்த்தது. இப்போ ஃபியூ டேஸ் போகுது. இப்போ வந்து இப்படியே வந்து அந்த டேஸ் பாஸ் ஆக ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆகுது. இப்போ ஒரு நாள் நான் நம்ஜூனும் நம்ஜூன் ஜென் அதுக்கப்புறம் ஜூனா 3 பேரும் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா வந்து வெளில போகிறதுக்காக இப்போ தான் கிடச்சிருக்க டைமு. ஸோ அப்படியே வெளில போகிறதுக்காக போகிறாங்க. இங்கே வந்து ரெடியாக இருக்கா. நம்ஜூனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ, நான் தான் இன்றைக்கி ஷெட்யூல் மாற்றணுன்னு சொன்னேன். இங்கே பாருங்க, இன்றைக்கி வர முடியாது, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஃபேமிலிக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நாளைக்கு வேணால் வர சொல்லுங்கள். சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இங்கே ஜின் அண்ட் ஜூனா இங்கே ரெடி ஆகிட்டு ஹாலில் வராங்க. சரி போகலாமா நம்ஜூன்? வா போகலாம் வா. அது ஜின், அது என்னடா? இல்லை ஒரு கால் வந்துச்சு, போகணும். என்ன சொல்கிற நம்ஜூன்? ரெடியாகி நின்றுக்கும் என்ன சொல்கிற? நீ ஒரு நாள் பாப்பா நீ கூட்டி போயிடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.
ஏய் என்ன விளாட்றியா? அப்பா என்னப்பா இப்படி விளாட்றீங்க? பாப்பா ஜென் ப்ளீஸ் ஜென், இன்னைக்கு ஒரு நாள் கூட்டி போயிடுறேன், நாளைக்கு நான் வரேன். இன்னைக்கு சாட்டர்டே தானே, நாளைக்கு சண்டே வரேன் ப்ளீஸ். இப்படி தான் சொல்லினுங்க நம்ம ஜோன். ப்ளீஸ்டா ப்ளீஸ் பாப்பா, இன்னைக்கு ஒரு நாள் தான் சரியா, நாளைக்கு நான் வரேன். அப்பா ப்ளீஸ்டா. கொஞ்சம் வேலை இருக்குது ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜோனாவோட சிக்ஸில் கிஸ் பண்ணிட்டு ஜின்னோட லிப்பில் கிஸ் பண்ணிட்டு அப்படின்னு நம்பிச்சுன்னு போகிறான். திறந்தவே போத்தல. அம்மா அம்மா அப்பா சொல்லுங்க, கொஞ்சம் இப்போ சொல்லுங்க. வேலை நம்ம போகலாம். அப்பா கூட தான் போவேன், அப்பா கூட தான். ஏய் அடம் பிடிக்காத ஜோனா, வா போகலாம். ஜோனா வா போகலாம், நம்ம 2 பேரும் போகலாம் வா. நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுச்சில் போய் உட்காந்துக்கிறா. இங்கே சின்னக்கு எப்படி சமாதானப்படுத்துனே தெரில. இங்கே கோவம் வருது, ப்ளஸ் எப்படி சமாதானப்படுத்துன்னு கன்ஃபியூஸு. இங்கே நம்ஜன் அவன் கார் எடுத்துட்டு கிளம்பியிருப்பான். இங்கே ஜென் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இவனை கட்டிக்கிறது தான் பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜென் எங்கே லைக் ஜூனா எங்கே பாடியிருப்பாளோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீல் டவுன் பண்ணிவிட்டு ஜூனாவோட கை இருக்கும்ல அதை பிடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நம்ம போகலாம் ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு அப்பா வேணும், அப்பா வேணும். எத்தனை தடவை எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அப்பா வேணும். ஜூனா இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு வந்துடுவார், இன்னைக்கு ஒரு நாள். முடியாதம்மா. ஜூனா அட்டம் பிடிக்காதடா ப்ளீஸ் வா. வாடா போகலாம் வா. இங்கே பாரு, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், டாய்ஸ் எல்லாமே வாங்கி தரேன் வா. ப்ராமிஸ் வாங்கி தரேன். நம்ம இன்றைக்கி போகலாம் வா. எனக்கு மால் போகலாம், நம்ம பார்க் போகலான்னு சொன்னோம்ல, இந்த தடவை மால் போகலாம் வா. மாலா? அங்கே கேம்ஸ் நிறைய இருக்கும்ல, வா அங்கே போய் விளாட்லாம். ப்ராமிஸ்டா வா. சரி இப்போ ஆலோசத்தில் மேக்கப்பே போயிடுச்சு, வா அவனுக்கு திருப்பி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அவளுக்கு மேக்கப் போட்டு விட்டு திருப்பியும் வந்து அவளுக்கு கூட்டிகிட்டு போகிறான். 1/2 கழிச்சு இப்போ போகிறாங்க மாலுக்கு தான். மாலுக்கு போயிட்டு அவங்க நடந்துன்னுக்காங்க மாலில் நடந்துட்டு இப்போ எல்லோரும் அங்கேருந்து ஓடுறாங்க. ஜின்னுக்கும் ஜூனாக்கும் கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது. ஜின் அப்படியே குழந்தைய அப்படியே தூக்கிட்டு என்ன அப்படின்னு கன்ஃபியூஸ்டாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அங்கே அவனுக்கு ஒரு பர்சன் தெரியுறாங்க. அந்த பர்சன் கீழே ஒருத்தர் முட்டி போட்டிருக்காங்க. சுற்றி நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் அந்த கீழே முட்டி போட்டிருப்பாங்களே, அவங்க பக்கத்தில் ஒரு குழந்தை ப்ளஸ் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே அந்த கன்னை அப்படியே பாயிண்ட் அவுட் வச்சுருக்காங்க. பாயிண்ட் அவுட் பண்ணது அவங்களோட பிள்ளையோட லைக் நெத்தியில் வச்சுருக்காங்க. ஒரு பையன் ஒரு 10 வயசு இருக்கும். இப்போ அந்த பர்சன், இப்போ நீ சைன் போடுறியா இல்லை உன் பிள்ளைய ஷூட் பண்ணிட்டா? சார் ப்ளீஸ் சார் எதுவும் பண்ணிடாதீங்க சார், நான் போடுறேன் சார் ப்ளீஸ் சார், அவன் மேலே கண்ணை முடத்துருங்க சார், நான் போடுறேன் சார். இப்போ போடு, நான் கண்ணை இருக்கேன். இங்கே சின்னக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அந்த பர்சன் வேறையும் இல்லை, நம்ஜன் தான். அவனுக்கு அப்படியே பக்குன்னு ஆகிடுச்சு. இங்கே ஜூனா அப்பா வந்திருக்காரு, அம்மா ஜூனா அது கம்னர் அப்படின்னு சொல்ல அப்பா அப்படின்னு ஜென் வந்து அப்படியே அந்த ஜூனாவோட வாயில் கை வச்சுட்டு கம்னர் அப்படின்னு சொல்ல இங்கே அந்த நம்ஜன் அப்படியே நெத்திலே பாயிண்ட் அவுட் வச்சுது அப்படியே வைக்கிறாங்க நெத்திலே அந்த கண்ணை. இப்போ போடுறியா இல்லையா? சார் இருங்க சார் போடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த சைன் போட்டுட்டு ஷேக்கிங்காக இருக்காங்க, அவங்க கையை அப்படியே ஷேக் ஆகுது. இங்கே அந்த புள்ள வந்து அப்படியே ஹக் பண்ணியிருக்காங்க அவங்க ஒய்ஃபை. போட்டோம் சார் போட்டோம் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொன்னேன். அது 10 தடவை என் லைனை க்ராஸ் பண்ண 10 தடவை மேலே தான் ஷூட் பண்ணிடலாம், கன் பாயிண்டில் வைக்க மாட்டேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க ஒய்ஃபையும் அவங்க பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே அப்படியே திரும்பி நம்ஜன் திரும்பினோடனே ஜென்னையும் ஜூனாவையும் பார்த்துட்டு ஜென் வந்து ஜூனாவை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்புறான். ஜூனாவா போகலாம்.
ஹே ஜின், ஜின் இவன் இப்படி போகிறான். ஜின் இங்கே ஜின் வந்து அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே போகிறான். அப்பா அப்பா அப்பா. ஜூனா கம்னரு கம்னரு. ஆமாம் அப்பாம்மா தெரியும், வா கம்னரு அப்படின்னு சொல்ல இங்கே வந்து அப்படியே ஜின் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ஜனை பார்த்துட்டு அப்படியே போகிறான். இங்கே நம்ஜன் ஓடி அப்படியே ஜின்னை பிடிக்கிறான். என்னை பார்த்து இப்போ எதுக்கு ஓடுற? இங்கே பாரு நம்ஜன், எது இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம். இப்போ விடு. என்ன எல்லோரும் நம்மளை பார்க்குறோம், விட்டு என்ன? பொடி என் பிள்ளைய கொடுத்துட்டு நீ போ. நம்ஜன் கூட இங்கே வாடா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் வாங்கிக்கிறான். கண்ணு வெறும் பக்கத்தில் இருக்கு. அவன் என்ன சுடவா போகிறா அதை வச்சுட்டு? இல்லை நான் தான் அது பண்ணேன், அது சேஃப்டியில் தான் இருக்குது. நம்ஜும் பிள்ளைய கொடு, நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டில் எது இருந்தாலும் பேசிக்கலாம். இப்போ எல்லாரும் அவளை பார்க்குறான். பார்த்தேன் என்ன, நீ என் பொண்ணாடி, இவன் என் புள்ள, என்னப்பா இல்லையாடா சொன்னோம்? ஆமாப்பா. என்ன நம்ஜும் இப்போ என்ன வேலை பார்த்துருக்கேன்னு தெரியுதா? தெரிஞ்சு தான் பண்ணுறேன் கம்னர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே குழந்தை கூட்டிகிட்டு அப்படியே வந்து அந்த மாலை சுற்றுறான். லைக் ஜூனை எது கேட்டாலும் அப்படியே வந்து வாங்கி கொடுத்துறான் நம்ஜூன். இங்கே ஜென் அப்படியே கை கட்டிக்கிட்டே வரான். அவனுக்கு அப்படியே மூஞ்செலாம் கொஞ்சம் மாறிடுச்சு, அப்படியே கோவமாகவும் ப்ளஸ் ஒரு பயத்துலேயும் இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஒரு ஹர்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வேறு மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு இப்போ என்னத்துக்கு இப்படி இருக்க எனக்கு புரியல. என்ன நம்ஜன் அசால்ட்டாக சொல்கிறேன், கையில் கண்ணை வச்சுக்கிட்டு அந்த புள்ள நெத்திலே வைக்கிற. அவங்க பக்கத்தில் ஒரு ஒய்ஃபு. என்ன நினச்சினுக்க நீ? இதை மாறலன்னு மறந்துட்டியா? நீ எப்படி என் கூட டென்ஷன் பண்ண வந்திருக்க அதே தானே அங்கேயும் பண்ணி இருப்பாங்க. அவங்களும் ஒரு ஃபேமிலி இருக்குது தானே. இது எனக்கு என்ன நடந்ததுன்னா இதே மாதிரி எனக்கு இல்லைன்னா பிள்ளை என்ன நடந்ததுன்னா உனக்குலாம் தலையே இருக்காது. ரொம்ப ஓரா பேசாத. நீ சொல்லுவ நடந்துருச்சுன்னா நடக்காது ஜென். நீ ஏன் இப்படி பயப்படுற? ஏன் பயப்படுறேண்ணா? என்ன அசால்ட்டாக வைக்கிற? அவ்வளோ பெரிய கண்ணு இது, வெறும் ஜஸ்ட்டு பிஸ்டல் வச்சுருக்கா, அதுவும் ஜஸ்ட்டு கூட சொல்ல முடியாது கண்ணு. என்ன நினச்சினுக்கு நீ உன் மனசில் அசால்ட்டாக வைக்கிற? இப்போ என்னத்துக்கு பயப்படுற எனக்கு புரியலை. இப்போ எதுக்கு பயப்படுற? இப்போ நான் வந்திருக்கேன், அதை பற்றி சந்தோஷப்படு. வா, இதுதான் நல்ல மூமெண்ட் இல்லையாடா சேனம்? ஆமாம்ப்பா. அப்போ எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும். வாங்கலாமே, பார்க்கலாம். உனக்கு வேணுமா ஜின்? நம்ஜுன் ரொம்ப கோவமாக இருக்க, ஆனால் தான் ஐஸ்கிரீம் வேணும், உனக்கு கூல் பண்ணலாம் தான். நீ போய் சாப்பிட வேணாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போகிறேன். வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜின்னை பிடிச்சிட்டு அப்படியே போகிறான். இங்கே வந்து அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறான். ஜின் சாப்பிடவே இல்லை. நம்ஜுன் வந்து அப்படியே ஜின்னை பார்க்குறான். ஜின் சாப்பிடு ஜின், உரியிறோம். நான் சாப்பிட்றேன், சாப்பாட்டி போகிறேன், உனக்கு என்ன? ஏன்னா என்னவா? நான் பிடிச்சேன்டி. ஃபஸ்ட்டு பேசுறது நிறுத்து. என்ன சும்மாவே கூப்பிட்டுனுக்கா? இங்கே பாரு, சும்மா மூஞ்ச காமிச்சுனுக்கா. அம்மா அப்பா கிட்ட ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஜூனா என்கிட்ட பேசாத. நீ அப்பா கிட்ட போகிறல? அப்பா தானே போகிறேன். அதானே அப்பா கிட்ட தானே வரா. நீ கூட அவ கூட சப்போர்ட் பண்ணாத, ஒன்றை மாதிரி ஆயிட போகிறா அவ. என்ன மாதிரி ஆயிட போகிறா? நான் தான் என்ன மாதிரி ஆனால் அவளுக்கு சேஃப்டி தானே. என்னத்த சேஃப்டி? இங்கே வா, கிளம்பலாம் ஃபஸ்ட்டு. இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கலவா? குழந்தை ஆசைப்பட்டுருக்கு, எவ்வளோ நாள் கழிச்சு கூட்டிட்டு வந்தோம் இல்லையா அடைச்சணும். ஆமாப்பா, எப்பயோ போ, நான் இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கூட சாப்பிடாமா அப்படியே நடந்து போயிடறான். ஜின் ஜின் வெயிட்டா பில் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க பில் எடுத்துகிட்டு வந்து பே பண்ணிட்டு கூட கூட ஜின் கிட்ட போகிறான். ஜின் 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 ரெண்டு ஜின் என்ன ஆச்சு? இப்போ நான் ஏதோ அவன் மேலே ஏதோ உன் மேலே வச்ச மாதிரி இல்லை பொண்ணு மேலே வச்ச மாதிரி இருந்தேன். நான் அவன் மேலே தானே வச்சேன். அவன் மேலே இல்லை, அந்த குழந்தை மேலே யோசிச்சுப்பார். சரி இப்போ என்ன மாஃபியாலே இல்லை சகஜம் தான். நான் ஏதோ அவனை ஷூட் பண்ண மாதிரி சொல்கிறேன். இதே மாதிரி வேறு என்ன மாஃபியா வந்து என்ன என் மேலேயோ இல்லை புள்ள மேலேயும் வச்சா என்ன ஆகுது? அதான் சொல்கிறேன்ல, தலையை விட்டு உன் கையிலே கொடுத்துருவான்.
இங்கே பாரு, அசால்ட்டாக நீ சொல்லிடுற. எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு பயப்படுறேன்னு கேட்குறேன். எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலைல ஏறிடுறாங்க. காலைல ஏறிட்டு இங்கே வந்து ஜின் வந்து ஜூனா வச்சுருக்கா. ஜின் வந்து ஜூனாக்கிட்டேயும் பேசலை. அந்த விண்டோவே பார்த்துனா எங்கள் ஜூனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா அம்மா பேசுமா அம்மா. ஜூனா ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன். அம்மா அப்பா அம்மா பேச மாட்டேங்கிறாங்க எங்ககிட்ட. என்ன பேச மாட்டேங்கிறாங்கப்பா அப்பா. ஏ ஜின் தான் குழந்தை ஆசைப்படல, அவகிட்டயாச்சும் பேசியான். அம்ஜும் கம்னர் இவ கூட சேர்ந்து ஆடி நிற்காது. அம்மா அம்மா பேசுமா அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிச்சு. எங்கள் ஜின்னுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. சரி சரி அழுவாத, சரி உமா கோமா இல்லை, சரி அழுவாத, சரியா? இங்கேப்பா அழுவாத. எப்பா நீங்கள் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, போங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. அச்சோ இங்கேப்பா. சரி பேசுகிறேன். இங்கேப்பா அழுவாதடா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வச்சு அப்படியே வந்து அந்த வைப்ஸ், அந்த டீயர்ஸை வைப் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் ஆனால் சமாதானப்படுத்தி அவங்க கூட விளையாடி எப்படியும் ஜூனாவே ஜின்னை சிரிக்க வச்சிடுறான். நீயும் அப்பனை மாதிரியே இருக்க. அப்பா மாதிரி தானே இருக்கேன். சிரிக்காத. சரி திட்டினா தப்பு. எப்போ பார்த்தாலும் அப்பனும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கு. வீடு வந்துடுச்சு, இறங்கு. இப்போ வந்து இறங்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக ஜூனா வந்து ஒரு நெக்லஸ் போட்டிருப்பா. ஸோ அப்படியே அந்த ஷர்ட் பட்டனில் மாட்டிக்கிச்சு, அந்த ஜின்னோட ஷர்ட் பட்டனில். இது எடுத்து பார்க்குறான். என்ன இது வரமாட்டேங்குது, நம்ஜன் இது ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு சொன்னேன். இங்கே நம்ஜனும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறான், அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணான். அதனால் கொஞ்சம் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். அந்த ஷர்ட்டை கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பட்டன் மட்டும் அவுந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இழுக்கிறான். அப்போ அவன் வந்து லைட்டாக இழுக்கும் போது உள்ளே பார்த்தோன்னா அந்த செஸ்ட்டு தெரியுது, அந்த நிப்பிள்ஸ் தெரிஞ்சோடனே நம்ஜனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் அது வெளில காமிக்கல. அப்படியே வந்து அந்த செயின் எடுத்து கையில் கொடுத்துட்றான். இந்தா படி. தேங்க்ஸ். வா போகலாம், உள்ளே போகலாம், வா 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 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி கூடி போகிறான். அப்படியே வந்து உள்ளே போயிட்டு இங்கே நம்ஜன் அந்த காலில் தான் இருக்கான். இங்கே யோசிக்கிறான், பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுல, குழந்த பிறந்ததுலேருந்தே பண்ணலாம்ல, என்னைக்கு பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் வந்து அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு இங்கே லைக் ஜின் அப்படியே வந்து குழந்தை கூட கொஞ்ச நேரம் விளையாட்டு இங்கே அப்படியே ஜின் வந்து அப்படியே மடியிலே படுத்துக்கிறான். லைக் ஜூனா வந்து ஜின் மடியிலே தூங்கிடுறான். இதை பார்த்துட்டு நம்ஜன் இன்றைக்கி ஃபுட்டு மட்டும் வெளில ஆர்டர் பண்ணிடுறியா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஃபுட்டு தானே, ஆர்டர் பண்ணிடலாமே, இல்லைன்னா வீட்டிலே இருக்கே பண்ணலாமே. வீட்லேவா? என்ன விளாட்ற, வீட்டில் எதுவுமே இல்லையே. வீட்டில் இல்லையா? அது நீ குழந்தைய பெட்டில் போட்டுட்டுப்பா, நான் உனக்கு சொல்கிறேன் இது ஃபுட்டுன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே ஃபுட் லைக் ஜூனாவை அப்படியே வந்து அந்த பெட்டில் போட்டுட்டு கீழே வரான். ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டியா? இது ஃபுட்டு இருக்குன்றா வீட்லேயும். இல்லையே, ஃப்ரிட்ஜ்லலாம் எதுவுமே இல்லையே. இங்கே வா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து கிட்ட வரான். இங்கே நம்ஜன் அப்படியே ஜின்னோட ஹிப்பை பிடிச்சி இழுக்கிறான், க்ளோஸாக இழுக்கிறான். என்ன பண்ணுற நீ? நீ தான் எனக்கு போட்டு ஓ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு நான் தெரியுறேன்னா ரொமான்ஸு இப்போ தான் உங்களுக்கு மைண்டில் ஓடுதா?
என்ன பண்ணுறது, கொஞ்சம் பிஸி. அப்படியே இப்போ தானே பார்க்குறேன். என்ன பார்த்தா? ஓ ஜஸ்டர். எப்போ பார்த்தா? அது ஜூனாவோட செயின் எடுக்கும்போது அப்படி இழுத்தாங்க ஷர்ட்டை. அப்போ லைட்டாக தெரிஞ்சு. அடா பாவே, அதை நீ காமிக்க சொன்னால் டேரெக்டாகவே காமிச்சிருப்பேன். பின்ன எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா? நீயும் டெய்லி வந்து பண்ணுவேன்னு பார்த்தா சீக்கிரமாக கலந்து லேட்டாக போயிடுறேன். அடிப்பாவி, அப்படியே டேரக்ட் டைம் எடுத்துருக்கலாம்ல. இதெல்லாம் கேட்பாங்க. நீ அதான் வரணும், நீ தான் என் புருஷன், நீ தான் வரணும். ஓ நான் தான் வரணும்ல, வந்துட்டேன் பாப்பா. எனக்கு டேடாக இருக்கு, நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போ ட்ரை பண்ணுறானா. நான் ஜென்னை பிடிச்சிட்றான். எங்கே வர்றீங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ சாக்கு பை தூக்குற மாதிரி ஒரு கையால் ஜென்னை தூக்கி ஷோல்டரில் வச்சிடறான். ஏய் என்ன பண்ணுற நீ? தூக்கிட்டு பெட்டு குடிப்பான். அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இங்கே ஜென்னை தூக்கிட்டு அப்படியே ரூம் கூடி போயிடறான். அங்கே வந்து 4-5 ரூம் இருக்கும். அது ஒரு பெரிய மேன்ஷன் தான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு ரூம் இருக்கும். அங்கே வந்து அந்த ரூமில் கூட்டி போயிட்டு பெட்லேயே போட்டுடுறான். அவன் பவுன்ஸ் ஆகி மேலே வரான். வலிக்கு சாரா, ஏற்றுக்கிறா இப்படி போட்டேன். சாரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக் பண்ணிவிட்டு அப்படியே கிட்ட வரான். ஜென்னும் கிட்ட வரான், அவனும் கிட்ட வரான். ரொமான்ஸுன்னு இப்போ தான் உங்கள் கண்ணுக்கே தெரியுது. மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். இதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு மாஃபியா ஹஸ்பண்ட், இப்போ மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கிட்ட வரான். இங்கே ஜென்னு பின்னாடி போக நம்ஜனும் கிட்ட வர ஷர்ட்டை கட்டிகிட்டே வரான். இங்கே அப்படியே சின்ன அப்படியே பின்னாடி போயினுக்கா. அது கடைக்கு மேலே அந்த 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 பெட்டோட போர்டு இருக்கும்ல பின்னாடி, அது சாஞ்சிக்கிற போர்டு, அது அப்படியே முட்டிக்கிறான். இங்கே வந்து அப்படியே நம்ஜன் கிட்ட வர 2 பேரும் கிட்ட வராங்க. அவங்க 2 பேரும் மூச்சும் அப்படியே அவங்க மேலே படுத்துக்குது. உன்னை எவ்வளோ க்ளோஸாக வந்து பார்த்துக்க எவ்வளோ நாள் ஆச்சு. தெரியலவா, ரொம்ப நாள் ஆச்சா? நான் சொல்லிட்டேன் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு. கிட்டத்தட்ட 4 வருஷம். கடைசியில் என்ன தவிக்க விட்டடா, என்ன நல்லா காய விட்ட. எப்போவுமே புருஷனுக்கு தான் காய விடுவாங்க. இப்போ என்ன பொண்டாட்டி என்னையே காய விட்டல. அச்சோ ரொம்ப காஞ்சிட்டிங்களோ. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ஜன் அப்படியே ஸ்லோவாக கிஸ் பண்ணுறான். அந்த அப்படியே கிஸ் அப்படியே டீப்பாக பேஷனேட்டாக அப்படியே ரொம்ப லவ்லியாக போகுது. அப்படியே நம்ஜன் கிட்ட அப்படியே வந்து நெக்கு செஸ்ட்டுன்னு போகுது. இப்போ சீனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம அப்படியே சின்ன மேக் அவுட் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது. எங்க சின்னம் என்னடா ரொம்ப நாள் ஆனாலும் வலிக்குது. ஆமாம் நீ ரொம்ப டைட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே அங்கே லூப் பெரிய கண்டிட்டு இருக்கும். ஸோ அப்படியே வந்து போட்டு பண்ணுறாங்க. வலிக்குதுடா, நீ ஸ்லோவாக பண்ண. இரு ஸ்லோவாக பண்ணுறான். அப்பா வலிக்குது. நம்ஜன் வலிக்குதுறான். இரு கொஞ்சம் அவ்வளோதான். வலிக்குதே அப்படியே வந்து சொல்ல எங்கள் நம்ஜனும் அப்படியே ஜின்னு அப்படியே ஒரு தடவை கத்தும் போதெல்லாம் கிஸ் பண்ணுறான். வலிக்குது, மூவ் பண்ணாதா. ஓ சாரி இரு அது செட்டு பண்ணுறாங்க. அப்படியே அந்த மேக்கப் செஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ வந்து இங்கே ஜூனா ஏந்து அம்மா அப்பா எங்கே இருக்கீங்க? அம்மா அப்பா எங்கே இருக்கீங்க? அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை தட்டுறான். அம்மா அப்பா அம்மா அப்படின்னு சொல்ல இங்கே நான் ஜின்னு எழுந்துக்கிறான். வலிக்குதே. டே நம்ஜன் குழந்தை கத்துறா பார், போ ஓப்பன் பண்ண போ. போடா
குழந்தடா ஜூனா கத்தினுக்கா, போடா தனியாக இருக்கா குழந்தடாவ போடா ஏறன்னு சொல்லி பேண்ட்டை மட்டும் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து அந்த கதை ஓப்பன் பண்ணுறான். எங்கே ஓப்பன் பண்ணான், கீழே பார்த்தா எங்கே ஜூனா அப்படியே அவன் வந்து டியர்ஸ் அப்படியே வெளில ஆயினுக்கு. இப்போ எதுக்கு அழுறான், எங்கே போனீங்க, நான் பயந்துட்டேன். அச்சோ சாரிடா போப்பா. சரி அழுவாத என் குழந்தைல அழுக்கூட. இங்கே வந்து அப்படியே தூக்கி கொஞ்சினுக்கான். இங்கே கொஞ்சினோடனே அந்த பின்னாடி பேக் சைட் தெரியும்ல, நம்ம வந்து லைக் ஜூனாவோட சின் வந்து அப்படியே நம்ஜூன் ஷோல்டரில் வைக்கிறான். ஸோ அப்படியே பின்னாடி தெரியும்ல. ஸோ பின்னாடி பார்த்தோன்னா நம்ஜூன் லைக் ஜின் வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறான் அவன் பெட்ஷீட் ஃபுல்லாக அவன் பாடியை. நம்ஜூன் அந்த போ திரும்படா, இரு வா ஜூனா நம்ம அங்கே போகலாம். அம்மா என்ன கண்ணாப்பூச்சி என்ன விளையாடினுக்காங்களா, ஏன் பெட்ஷீட்குள்ளே ஓஞ்சிக்கிறாங்க, நான் அம்மா கிட்ட போகணும், அம்மா வேணும், அம்மா நீ விடுப்பா அம்மா. ஷோ இவன் ஒருத்த இப்போ வந்து படுத்துறானே. இருடா அம்மா ஆமாம் கண்ணாமூச்சி விளையாடினுக்காங்க, நம்ம போகலாம். அம்மா எனக்கு வேணும், நான் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன், அம்மா வேணும் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படியோ அப்படியே நனைஞ்சு கீழே அப்படியே விழுந்துறா. அப்படியே வந்து கொடுக்குறன்னு ஓடி அம்மா கிட்ட லைக் ஜின்கிட்ட போகிறான். அம்மா வாம்மா இந்த பெட்ஷீட்டை வச்சு இழுக்கிறான். ஜின்னு பக்கம் எடுத்துனுக்கான். டிடி இங்கே போகிறா இங்கே போய் அப்படியே அப்பா கிட்ட போயிடுறேன். நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கஷ்டப்பட்டு அந்த பெட்டில் ஏறி வந்துட்டேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே அப்படியே படுக்கிறான். வலிக்குதா டேடி நம்ஜூன் தூக்குறான், வலிக்குதுறான். இரு ஜூனா இங்கே பாருங்க வேணாம் குதிக்காத. அம்மா வலிக்கிறான். அந்த இடத்துல குதிக்கிறான் டே வலிக்குது, ஏன் தருக்க சொல்கிறான். அது வந்து நான் ஜின் மேலேயே படுத்துக்கிட்டு அவன் அப்படியே அந்த பாடி மட்டும் லைட்டாக அப்படியே ஜம்ப் பண்ணினுக்கான். இங்கே லைக் ஜூனா அப்படி பண்ணினுக்கான். இங்கே வந்து வலிக்குதுறான். தூக்குறேன் என்னோட பார்த்துனுக்கேன் எருமை மாடு. இரு ஜூனா வா அப்படின்னு சொல்லி தூக்கிறான். எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி பெட்ஷீட் இழுக்கிறான். நான் இல்லை விடலை. ஷூ அப்பா வலி மீறி போதே விடுறாடே ஒருத்தி விடு ஜூனா கை எடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை எடுத்துடுறான். எவ்வளோ கூட்டி போகிறா வெளில. அதோ சாரி ஜின் நான் கூட்டி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போயிடறான். இங்கே வந்து ஐயோ பொல்லையை பக்க சொன்னால் தொல்லையை பற்றி வச்சுருக்கோமே, ஐயோ வலிக்குது. இவ்வளோ ஏன் ஜூனா அப்படி பண்ண, அம்மா பாவங்களா. எனக்கு அம்மா வேணும் தான் பண்ணேன், ஏன்னா தப்பு பண்ணிட்டேனப்பா. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கா. ஓகேடா நான் இதோடைய நிறுத்திக்கிறேன். ஐ திங்க் இதை ஹாப்பி எண்டிங்கோட அப்படி நின்றுருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வந்து இது செஷன் எதுவும் வச்சுருக்க வேணான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் செஷன் இல்லாமல் எந்த எஃபோ சரியாக போகாதுல்ல. ஸோ இதான் நல்லா எண்டிங்கில். ஸோ அதனால ஓகேடா நான் இதோடைய நிறுத்திக்கிறேன். என்ன ஜெகதீஷ்.